ஓகே, இது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி தான். பொதுவாக வந்து உணவுல கூட காம்பினேஷன் பேசணும், பரோட்டா சால்னா இதெல்லாம் பேசணும். பட் அது இல்லாமல் வியர்டு காம்பினேஷன் ஒன்று இருக்குது. நான் ஒரு வித்தியாசமாக ஒன்று கேள்விப்பட்டேன், பரோட்டாக்கு சட்னி வச்சு சாப்பிட்றதுன்னு. அது எனக்கு வியர்டாக இருந்துச்சு. ஓகே, அது எந்த ஊர்? கோயம்புத்தூர். அது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, கொங்கு தான் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும் அது. ஓகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன், வியர்டு காம்பினேஷன் வச்சுருக்கீங்கிறத ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொருத்தங்க சொல்லுங்கள். தயிர் கூட ஜிலேபி வச்சு சாப்பிடுவாங்க. ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கும். கெட்டி தயிர், அதுல ஜிலேபியை நொறுக்கி போட்டு சாப்பிடுவாங்க. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, மைக் பக்கத்துல வச்சு தயிர் சாதம் மாம்பழம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஜிலேபி தயிரும் கலந்து சாப்பிடுவாங்க. சார், பழைய சோத்துக்கு வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லத்தை கடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அச்சு வெல்லம். சூப்பர். ஏ அச்சு வெல்லமே வாடா செல்லம், சொக்கி நிக்கிறே பெத்த உள்ளம், ஏ கட்டி கரும்பே வாடா செல்லம், ஒன்ன அள்ளி கொஞ்சவே உள்ளம் துள்ளம், வாடா வாடா கண்மணியே ஏ வலது கை சக்கரையே. சூப்பர். ராம்நல்லன் இந்த ஸ்பெஷல் சொல்லி ஆனோம். அவங்க தக்காளி வச்சு எல்லா ஐட்டமும் செய்வாங்க. ஆனால் தக்காளி சட்னியில் ஒரு இனுக்கு கருவாடு வந்துட்டு நம்ம வறுத்து போட்டோம்னா அது ஒரு டிஷ். ஆக்சுவலாக நப்பியானோன்ட்டு ரொம்ப வியர்டஸ்ட் காம்போ. ஆனால் அது வந்து மீனவ மக்களாக இருக்கலாம். இது வந்து ஒரு லைக் என்ன பேருமா? அபி நப்பியானம். நப்பி ஆனமா? நப்பி ஆனம் தான் நாங்கள் சொல்லுவோம், குழம்புன்னெலாம் சொல்ல மாட்டோம். அது எனக்கு தெரிஞ்சு எந்த பக்கம்னு தெரியல. ஆனோன்னு சொல்லுவோம் நாங்கள். மீனானோ கரியானோ எதாக இருந்தாலும் ஆனோ. ஸோ நப்பி ஆனம். நப்பி ஆனம். ஆனால் பேரே வியடா இருக்குமா அதுல? அதுதான் சார் நாங்க ஸ்பெஷாலிட்டி, எங்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சார். கொங்கு மண்டலத்துல வந்துங்க சார், பருப்புக்கு வந்து நாங்க பச்சை மிளகா புளிக்குழம்பு செய்வோங்க சார். பச்சை மிளகாய் புளிக்குழம்பு. என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம், மிளகு இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்புறம் கருப்பு எள்ளு தனியாக வறுத்து எடுத்துக்குவாங்க சார். சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த பச்சை மிளகா கொஞ்சமா கீறி விட்டு ஒரு 15லேருந்து 20 மிளகா போடுவோம். அது 20 பச்சை மிளகாவா? ஆமாங்க. போதுமா? நல்லெண்ணெயில வந்து நல்லா அதை வதக்கிடணுங்க சார். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி கரைசல் ஊற்றிட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அந்த பருப்பு அதெல்லாம் பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு கொதி வந்தோடனே அந்த குழம்பு வந்து கெட்டி ஆயிருங்க. அதோட ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லமும் அந்த கருப்பு எள்ளு பவுடர் பண்ணதும் லாஸ்ட்டாக போட்டுட்டோம்னா ரொம்ப மனமா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சாப்பிட்றப்ப வியர்டா இருக்காது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வியர்டா இருக்கும் சார். அதை நான் கொண்டு வந்திருக்கேன் இங்க. எங்க இங்க கொண்டு வந்திருக்கீங்களா? அப்போ ஆவுடைக்கு தான் அது. ஏன்னா எல்லாமே அவர் தான் முதல்ல சாப்பிட்டு பார்த்தாரு. இந்த அரங்கத்திலே சீனியர் அவர் தான். சரி கொண்டு வாங்க. பச்சை மிளகாய் குழம்பு தானே? பச்சை மிளகாய் குழம்பு. ஆனா பிரதர், நீங்க எல்லாம் என்ன அடிச்சாலும் தாங்கிடுவீங்க. தாங்கிடுவீங்க. ஓகே, மொத்தம் 6 மண்டலம் இருக்கு. இந்த 6 மண்டலத்துல எந்த ஊருக்காரங்க அதிகமாக காரம் சாப்பிடுறது? எந்த மண்டலத்தில் இருக்கவங்க அதிகமாக காரம் சாப்பிடுவது நினைக்கிறீங்க? தம்பி, காரம் சாப்பிட்றதுல எங்க நெல்லை மாவட்டத்தை அடிச்சிட முடியாது. இப்போ நான் பழைய சோறுக்கு 15 பச்சை மிளகாய் சாப்பிடுவேன். நீங்க தான் நினைச்சு கரெக்டான ஆளு. வாங்க 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 தம்பி, அதில் வெறும் பச்சை மிளகாயா இருந்தால் கூட சாப்பிடுவேன். அதில் வெள்ளம் சேர்த்துருக்கீங்களா? அதனால அந்த பக்கம் வரமாட்டேன் ப்ளீஸ். நீ சாப்பிட்றீங்க அண்ணாச்சி. கொஞ்சமா எடுத்து போடுங்க பார்ப்போம். அண்ணாச்சி ஸ்பெஷலாக போடணும். இப்போ அண்ணாச்சி மட்டும் இல்லாமல் எல்லா கெஸ்ட்டுக்கும் வரும். வாங்க அண்ணாச்சி, நீ உட்கார்ந்தே சாப்பிடலாம். பச்சை மிளகாய் குழம்பு. கண்ணுல தண்ணி வந்தாலும் சாப்பிடலாம், கண்ணுல தண்ணி வந்தாலும் சாப்பிடலாம். இப்ப யாருக்கு வருதுன்னு பாப்போம். வாத்தியார் சார், உங்களை விட மாட்டேன். வாங்க வாங்க. கவுனி அரிசி எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க. பச்சை மிளகாய் 20 போட்டா உடனே அங்க இருந்து எடுத்துட்டு வந்து எவ்வளவு பவ்யமா. சார், இதுல விருந்தோம்பல். நான் அமைதியா தான் இருந்தேன், நீங்களா தான் வழக்குல வந்தீங்க. நான் ஏதாவது சொன்னேன்? ஆனா நாங்க கொடுத்து தான் பழக்கம். நீங்க சாப்பிடுங்க. அதை புளிஞ்சிட்டு சாப்பிடணுங்க. சர்க்குணம் சாருக்கு பதிலாக வாத்தியார். எத்தனை பேரை கதற விட்டுருப்பீங்க.